ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிவைன் லவ் சீரீஸ் எபிசோட் 5 பார்ட் 2ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா. ரென்னு அந்த ரெஸ்டாரண்ட்டில் விட்டுட்டு போயிருப்பாங்க. அங்கேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பாங்க. அங்கேருந்து அந்த கேக் பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க அப்பா ரென்னுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ ரென் அவங்கக்கிட்ட, என்னப்பா டைம் இவ்வளோ லேட் ஆகிருச்சு, நீங்கள் இன்னும் தூங்க போகலையா? நார்மலாக எப்போவுமே 8 மணிக்கெல்லாம் நீங்கள் உங்களோட பெட்டுக்கு போயிடுவீங்க, ஏன் இன்னைக்கு இன்னும் நீங்கள் தூங்கலை? ஏன் ஒரு வேளை கிம்மு உங்ககிட்ட சொல்லலையா? நான் இன்னைக்கு லேட்டாக தான் வருவேன்னே கிம்மிக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், அவள் உங்ககிட்ட சொல்லலையேன்னே ரெண்டுமே கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா, கிம்மு என்கிட்ட சொன்னாதான், ஆனால் கிம்மு வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன எனக்கு புரியலை. வீட்டில் இல்லைன்னா அவள் வேற எங்கே இருக்கா, என்ன பண்ணுறான்னு சொல்லி ரெண்டுமே கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா, எனக்கு தெரியாது, அவளை பார்க்குறதுக்கு ரொம்பவே சோகமாகவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா, அதனால தான் நினைக்கிறேன் அவள் இன்னைக்கு வீட்டில் ஸ்டே பண்ணல, ஸோ வெளியில் வேற எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன்னு அவங்க அப்பாவுமே சொல்கிறாங்க. எனக்கு அவள் எங்கே போனாலும் அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை, அவள் ரொம்பவே வித்தியாசமாக நடந்துக்கிறா அப்படின்னு ரெண்டுமே சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா ரொம்பவே கோவப்பட்டு, யார் வித்தியாசமாக நடந்துக்கிறா, நீயா இல்லை கிம்மா? நீந்தான் வித்தியாசமாக நடந்துக்கிற. உன்னை எப்போவோ ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிட்டா, ஆனால் நீ இன்னும் அவளை லவ் பண்ணிகிட்ருக்க. அவள் உன்னை எப்போவுமே திரும்ப லவ் பண்ண மாட்டா. இது உனக்கு புரியுதா இல்லையா? நீ இப்போ எங்கே போயிருக்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதோ கையில் இருக்கிற அந்த கேக்கு, அது அவளுக்காகத்தானே. நீ அவ கூட தானே நைட்டு டின்னருக்குமே போன அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும், ரென்னதுக்கு, உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? ஓ, கிம் இது எல்லாத்தையுமே சொன்னாலா? அவள் சரியான ஓட்டவாயி. அவள் வந்ததுக்கு அப்புறம்தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னு ரென்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா, கிம் ஒன்றும் எனக்கு இந்த விஷயத்த சொல்லலை. ஆக்சுவலி நான் அந்த இடத்துக்குமே வந்திருந்தேன். அந்த இடத்துக்கு கிம்முமே வந்திருந்தா அவங்க 2 பேரையுமே கிம்மு பார்த்துருப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவோம். ரென்னுக்கு கஷ்டமாக இருக்குது. எது, கிம்மு நம்மளை அங்கே பார்த்தாலா? கிம்முக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் கிம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இவங்க 2 பேரும் விஷ் பண்ணிவிட்டு அந்த ட்ரிங்க்ஸுமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அதை கிம்மு பார்க்குறாங்க. இவங்க அப்படி ஒன்றா இருந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது கிம்முக்கு உண்மையாகவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க அங்கேருந்து மறைஞ்சு நின்று இவங்க 2 பேருமே பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ அவங்க அப்பா, நீ கிம்மை பற்றி யோசிக்கவே மாட்டியா? அவள் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு உனக்கு புரியுதா இல்லையா? நீ வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுற அப்படிங்கிறத அவளால் ஏற்றுக்க முடியுமா? அது அவளுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நீ புரிஞ்சுதான் பண்ணுறியா? உனக்கு ஏன் இது எதுவுமே புரியலை? நீ ஏன் இப்படி கிம்மை கஷ்டப்படுத்திட்டு இருக்க? நீ ஃபஸ்ட்டு கூட பேசுறது பழகிறது அதை நிறுத்து. அவள் ஒன்று ஏற்கனவே ஏமாத்திட்டு போயிட்டா, அது எல்லாத்தையுமே நீ மறந்துட்டியா? நீ மறுபடியும் அந்த நாட்கள் எல்லாத்தையுமே நினைச்சு பாரு. அவள் உன்னை எந்த அளவுக்கு ஏமாத்திட்டு போயிட்டா அப்படின்னு. நீ இதை உனக்காக பண்ணலை அப்படின்னாலும் நீ இதை எனக்காக பண்ணு, உன்னோட அப்பாவுக்காக இந்த ஒரு விஷயத்தையாச்சும் நீ பண்ணு. நான் உன்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், தயவு செஞ்சு நீ இனிமே பைக்கிட்ட பேசுறதோ பழகுறதோ வேணாம் அப்படின்னு ரென்னுக்கிட்ட ரொம்பவே கோபமாகவும் அதே சமயம் ரொம்ப கெஞ்சியுமே கேட்குறாங்க. ரென்னுக்கு அதை கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் இன்னும் அவங்க அப்பா விடவே இல்லை. ரென்னு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் உன்னை எதுக்காக கிம்முக்கு மேரேஜ் பண்ணி வச்சேன் அப்படின்னு தெரியுமா? ஏன்னா எனக்கு தெரியும் கிம் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை தெரிஞ்சதுனால தான் நான் அவளை உனக்கு கல்யாணமே பண்ணி வச்சேன். கிம் உன்னை எந்த விதத்துலையுமே காயப்படுத்த மாட்டா அப்படின்னு நான் நம்பினேன். உன்னை நல்லா பார்த்துப்பா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் கிம்மை உனக்கு மேரேஜுமே பண்ணி வச்சேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல சொல்ல ரென்னுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது.
எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், கிம்மை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி நினச்சி பார்க்குறாங்க. கிம்மு ஒரு டைமு ரின்னை ரொம்பவே ஒரு ப்ரீசியஸான ஒயின்னு சொல்லி ஒப்பிட்டு பேசியிருப்பாங்க. உன்னை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், வேற யாருக்குமே உன்னோட அருமை தெரியவே இல்லை, ஆனால் எனக்கு உன்னோட வேல்யூ என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நான் உன்னை எந்த காரணத்துக்காகவுமே விட மாட்டேன், நீ ரொம்பவே ப்ரீசியஸ்ன்னு சொல்லி கிம்மை அந்தளவுக்கு பேசியிருப்பாங்க. அதெல்லாம் நினைக்கும்போது ரெண்டுக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்பா கிட்ட பார்த்து, அப்பா எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, கிம் இப்போ எங்கே போயிருக்கா அப்படின்னு கூட எனக்கு தெரியல, என்னால் யோசிக்க முடியலை அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவங்க பெட்ரூமுக்குமே போகிறாங்க. கிம்மை ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல. பையையும் ரெண்டையும் பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வீட்டுக்கு போகாமல் நேரம் அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அங்கேருந்து ரொம்பவே அதிகமாக சாப்பிட்றாங்க. ஒரு கையில் ஸ்நாக்ஸு, இன்னொரு கையில் கூல்ட்ரிங்க்ஸு, ரெண்டையும் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்ருக்குறாங்க. ஃப்ரெண்டு இவன் என்ன இப்படி சாப்பிட்றா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு சிலருக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கும். கஷ்டமாக இருக்கும்போது அதிகமாக சாப்பிடுவாங்க, சிலர் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி 2 விதமான ஆட்களுமே இங்கே இருக்காங்க. கிம் அதில் ஃபஸ்ட்டு ரகம் போல். அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை மறைக்கிறதுக்காக அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டுமே கிண்டல் பண்ணுறாங்க, நீ சாப்பிட்டது போதுமா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுமே கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கிம்முக்கிட்ட, உனக்கு இப்போ டிரைவிங் நல்லா வருதா, நீ அதை கற்றுக்கிட்டியா, இப்போ அதில் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே, நீ ஏன் கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகக்கூடாது, அப்படி லேட்டாக போனீங்கன்னா உனக்கு இன்னுமே நிறைய கார் கிடைக்கும், நீ போகிறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும், நீ ஏன் அதை பண்ண மாட்டேங்கிற, இவ்வளோ இயர்லியராக நீ எதுக்காக போகிறன்னு சொல்லி கிம்முக்கிட்டையுமே கேட்குறாங்க. கிம்முமே, நீ சொல்கிறதும் உண்மை தான், அதுவுமே கரெக்டு தான், லேட்டாக போனால் இன்னுமே அதிகமாக கார் கிடைக்கும் தான், இது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதா, இது உனக்கு ஓகேவான்னு சொல்லி கிம்மோட ஃப்ரெண்டுமே கேட்குறாங்க. அதுக்கு கிம்முமே, இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கெல்லாம் இல்லை, நான் சமாளிச்சுப்பேன், உனக்கு தான் தெரியும்ல, அங்கே வேலை செய்கிறவங்க எனக்கு சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு இந்த 2மே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, ஸோ அது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கிம்முமே சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு, சரி ஓகே, நீ சாப்பிட்டு முடிச்சியா இல்லையா, இப்போ ரொம்பவே நேரம் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போகிற நேரமும் வந்துருச்சு, அடுத்த முறை நீ இந்த மாதிரி பண்ணாத, இது உன்னோட வீடு, இந்த வீட்டில் உனக்குன்னு ஒரு இடம் இருக்குது, ஸோ நீ எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம், என் கூட பேசலாம், ரெண்டு கூட எப்போ சண்டை போட்டாலும் நீ என் கூட பேசுறதுக்காக இங்கே வரலாம், இங்கே தங்கலாம், போகலான்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுமே சொல்கிறாங்க. அதுக்கு கிம்மு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட, எனக்காக உன்னோட நேரத்தை செலவு பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதை ஒன்றும் உனக்காகலாம் பண்ணலை, நான் வேற எங்கேயுமே அலைய வேண்டியதில்லைல்ல, நீ இங்கே வந்துட்டா, ஸோ அதுக்காகத்தான் சொன்னேன், இப்போ பாரு நிறைய காருமே போயிட்டுருக்கு, நீ வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீ சீக்கிரமாக கிளம்பி சேஃபாக வீட்டுக்குமே போ அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுமே சொல்கிறாங்க. கிம்முமே அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்டுட்டு, சரி நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. ரெண்டு இங்கே 2 பெட்ரூமில் படுத்துக்கிட்டு கிம்மை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபோனை எடுத்து கிம்முக்குமே மெசேஜ் பண்ணுறாங்க, நீ எங்கே இருக்க, நீ இப்போ எங்கே ஸ்டே பண்ணியிருக்க, என்ன பண்ணுறன்னு சொல்லி கிம்முக்குமே மெசேஜுமே பண்ணுறாங்க. மெசேஜ் பண்ணிவிட்டு அப்பப்போ ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க, கிம்மை ரிப்ளை பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி ஃபோனையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருந்த அந்த டெடி, கிம்மு வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த டெடியையுமே எடுத்துக்கிட்டு, நீ எதுக்காக இந்த மாதிரி வீட்டை விட்டு ஓடி போன, உனக்கு என்னதான் ஆச்சு, நீ ஏன் போனன்னு சொல்லி அந்த டெடியையுமே வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படியே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லி தூங்குறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு தூக்கமே வரலை. மறுபடியும் எழுந்து உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. மறுபடியும் ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க, கிம்மு மெசேஜ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னுட்டு. அவங்களுக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வரலை. கிம்மை நினச்சி இன்னுமே அதிகமாக ரென்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோதான் புரண்டு புரண்டு படுத்தாலும் ரென்னுக்கு தூக்கமே வரலை. மறுநாள்
காலையில் ஆனதும் ரெண்டுமே வர்றாங்க. அப்போ அவங்க வேலை செய்கிறவங்க கிட்ட கிம் வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க, இல்லை கிம் இன்னும் வீட்டுக்கு வரலை, ஆனால் அவங்க எனக்கு கால் பண்ணாங்க, அவங்க நல்லா இருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு கிம்முமே சொல்கிறாங்க. அப்போ பக்கத்தில் அவங்க அப்பா இருக்கிறத பார்க்குறாங்க. அவங்கள பார்த்துட்டு, ஏன்ப்பா இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், நான் என்னம்மா சொல்லணும், நீ தானே சொன்ன எனக்கு அவளை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லை, நீ அப்புறம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு அவங்க அப்பாவுமே கேட்கவும், நேற்று நைட்டு நம்ம தான் சொன்னோம்ல, அதை நம்மளே மறந்துட்டு அப்பா கிட்ட கேட்குறோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ரின்னு, எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லையே, நான் ஜஸ்ட்டு கேட்டேன் அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க. நான் சும்மா ஒரு மரியாதைக்காக தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு தான் கேட்டேன், மற்றபடி எனக்கு அவளை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லை, ஓகேவா, நான் இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறேன்ப்பா அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க அப்பா ரின்னு எப்படியெல்லாம் சமாளிக்கிறா அப்படிங்கிறத நினச்சி சிரிக்கிறாங்க. ரின்னு அப்படியே ஆஃபீஸ்க்கு போகும்போது அவங்க அப்பா சொன்னதையுமே நினச்சி பார்க்குறாங்க. கிம்மை நான் உனக்காக எதுக்காக மேரேஜ் பண்ணி வச்சேன்னு தெரியுமா, அவள் உன்னை நல்லா பார்த்துப்பா, அதுக்காக தான் பண்ணேன், நீ இந்த மாதிரி பண்ணாதான்னு சொன்னதை இன்னுமே யோசிச்சுக்கிட்டு அங்கேருந்து ஆஃபீஸ்க்குமே போகிறாங்க. இங்கே ஆஃபீஸில் கிம்மு எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஆஃபீஸ்க்குமே வந்திருக்காங்க. அப்போ அதை எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு அதிலேருந்து ஒரே ஒரு பார்சல் மட்டும் எடுத்துக்கிட்டு, இது எனக்கு, இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அது அவங்களுக்குன்னு சொல்லி அதில் ஒரே ஒரு பார்சலை மட்டும் எடுத்து அவங்க டேபிளில் வச்சுக்கிறாங்க. அப்போ பலூன், அது யார் அந்த ஸ்பெஷல் பர்சன், நான் கண்டிப்பாக அவங்கள கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு பலூனுமே சொல்கிறாங்க. அப்படி அவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து அந்த எதிரி அந்த பொண்ணுமே வர்றாங்க. இவங்களை பார்த்ததும் மற்ற எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. இங்கே என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க, நீங்கள் என்ன முட்டாளா, அவ எதை கொடுத்தாலும் வாங்கிப்பீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுமே கேட்கவும், நான் ஒன்றும் நாயெல்லாம் இல்லையே, நான் எதுக்காக இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கிம்முமே கேட்கவும், அதுக்கு அந்த எதிரி அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் உன்னை இப்போ ரொம்ப நீ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத நான் பார்த்துட்ருக்கேன், அதுவும் நீ ஒரு வயசான பொண்ணை லவ் பண்ணுற போல, அப்படியா அப்படின்னு கிம்முக்கிட்டேயே கேட்குறாங்க. கிம் அதுக்கு, நான் ஒரு மேரேஜ் ஆன பொண்ணு, எனக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும், நீ ஒரு சீனியர் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நீ இருந்துக்கோ, எனக்கு ஒன்றும் நீ நல்ல பழக்கத்தை சொல்லித்தர வேணாம், எனக்கு ஒன்றும் நீ மாரல் கிளாஸ் எடுக்க வேணாம் அப்படின்னு கிம்முமே சொல்லவும் இவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரி அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே சிரிக்கவும் அந்த எதிரிக்கு இன்னுமே கோவம் வருது. அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ அந்த எதிரின்னு சொல்லி 2 பேர் சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, இன்னொரு பொண்ணு கேட்குறாங்க, அவள் உங்ககிட்ட அப்படி என்னதான் சொன்னா, நீ அங்கே என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கவும், அதுக்கு இவங்க, அவள் என்ன கிண்டல் பண்ணி எல்லாரும் முன்னாடியும் சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளை பற்றி இன்னுமே எனக்கு எதுவுமே தெரியலை, அவள் யார் என்ன எப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ அதுக்கு இந்த பொண்ணு, நான் அவளோட மென்டார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், இங்கே வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்க அப்பாவுமே இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் இவள் ஹாஸ்பிட்டலில் தனியாக தான் இருந்திருக்கா, அவளுக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லவும், யாருமே இல்லைன்னா இந்த இடத்துக்கு அவள் எப்படி இங்கே வந்திருக்க முடியும், கண்டிப்பாக யாரோ ஒருத்தரால தான் இந்த இடத்துக்கு அவளால் வந்திருக்க முடியும்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டு கிம்மை பார்க்குறாங்க. கிம் இங்கே எல்லார் கூடயுமே ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கவும், இப்போ நீ ஜாலியாக இரு, இது உன்னோட நேரம், இப்போ நீ ஜாலியாக இரு, நான் உன்னை அப்புறமா பார்த்துக்கிறேன்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இவங்க எல்லாரையுமே அப்படி முறைச்சி பார்த்துட்ருக்குறாங்க. கிம்மு அந்த ஸ்நாக்ஸு பாக்ஸ் எடுத்துகிட்டு ரின்னோட ரூமுக்கு தான் வராங்க. ரின்னோட டேபிள்லேயுமே கொண்டு வைக்கிறாங்க. அப்போ ரின்னு கிம்முக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீ நேற்று நைட்டு வீட்டை விட்டு எங்கே போன, நீ நேற்று நைட்டு ஃபுல்லாக எங்கே தான் இருந்த, நீ எங்கே தான் இருந்த, எங்கே ஸ்டே பண்ணியிருந்த அப்படின்னு ரெண்டுமே கேட்குறாங்க.
அதுக்கு கிம்மு, அது ஒரு வீடு கிடையாது அப்படின்னு சொல்லவும், அது ஒரு வீடு இல்லைன்னு எனக்கு தெரியும், அப்படின்னா நீ வேற எங்கே தான் தங்கி இருந்த அப்படின்னு கிம்முமே கேட்குறாங்க. ஏன் நீ அதை தெரிஞ்சுக்கணுமா என்ன? நான் எங்கே இருக்கேன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்கவும், ரெண்டு உடனே இல்லையே, நான் எதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம், நான் உன்கிட்ட சும்மா கொஸ்டின் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் ரெண்டு சமாளிக்கத்தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு கிம் எங்கே இருக்காங்கன்னு தெரியணும், ஆனால் அதை டைரக்டாகவும் கேட்கக்கூடாது, ஆனால் பதில் மட்டும் வேணும். கிம்மு அப்படியே பக்கத்தில் வந்து, என்னடா இவ பேசுகிற, எதுவுமே தெரிஞ்சுக்க வேணாமா, ஆனால் கேள்வி மட்டும் கேட்பாளாம். கேள்வி கேட்டால் கண்டிப்பாக பதில் சொல்லணும் தானே, பதில் சொன்னால் அப்போ தான் அவளுக்கு தெரிஞ்சு போயிருமே இவ என்ன பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி ரென்னோட பக்கத்தில் வந்து ரென் அப்படியே நக்கலா அப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படி பார்க்குறாங்க. நீ எதுக்காக என்கிட்ட அப்படி சொன்ன, இப்போ எதுக்காக நீ என்னை அப்படி பார்க்குறன்னு சொல்லி ரெண்டுமே கேட்கவும், நேற்று நைட்டு நான் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருந்தேன், அப்படி ரொம்பவே நேரம் ஆயிடுச்சு, ஸோ இந்த டைம் வீட்டுக்கு வர முடியாதுன்ட்டு நான் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்படின்னு கிம்முமே சொல்லிட்டு, என்னை மன்னிச்சிரு, நேற்று நைட்டு ஃபுல்லாக நான் உன்னை தனியாக விட்டதுக்கு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்குறாங்க. நேற்று நான் இல்லாமல் நீ லோன்லியா ஃபீல் பண்ணியா அப்படின்னு சொல்லி கிம்முமே கேட்கவும், அதுக்கு ரென்னு, இல்லையே நான் ரொம்ப தூங்கினேன்ப்பா, நீ இல்லாத அந்த இரவு எனக்கு அப்படி ஒரு தூக்கம் வந்துச்சு, நான் ரொம்ப நல்லா தூங்கினேன் அப்படின்னு ரெண்டுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம், உனக்கு ஹோட்டலில் தங்குறது பிடிச்சிருந்தா 1 வருஷத்துக்கு இல்லை, நீ ஒரு 2 வருஷத்துக்கு கூட நீ அங்கேயே தங்கிக்கோ, எனக்குமே அதுதான் நல்லது, நீ அங்கேயே இருன்னு சொல்லி அந்த கோவத்தில் கிம்மு கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு கிம்மு, நான் இதுக்காக அங்கே போய் இருக்கணும், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு கிம்முமே சொல்லவும், அதுக்கு ரெண்டு, நீ என்னை மிஸ் பண்ணுறியா, நான் என்னோட எக்ஸு கூட நேற்று பார்ட்டிக்கு போயிருந்தேன், அது தெரிஞ்சும் நீ என்னை மிஸ் பண்ணுறியா, உனக்கு அது கஷ்டமா இல்லையா அப்படின்னு ரெண்டு கேட்கவும், அதுக்கு கிம்மு, எனக்கு இருக்கிறதே இன்னும் ஒரு 2 வருஷம்தான், அந்த 2 வருஷத்தையும் நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு நான் உன் கூட டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு கிம்முமே சொல்கிறாங்க. ஆனால் நீ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு எப்போவுமே உன் மேலே லவ்ங்கிறது வரவே வராது, அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ரென்னு சொல்லவும், அதுக்கு கிம்மு, ஓ அப்படியா, என் மேலே உனக்கு லவ் வரவே வராதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரெண்டுமே, ஆமாம் உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு உன் மேலே லவ்வெல்லாம் இல்லை, அது வராதுன்னு சொல்லவும், ஓ உண்மையாவா, நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு ரென்னோட பக்கத்தில் அப்படி போகிறாங்க. ஹே கிம்மு, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாலும் கிம்மு விடாமல் இன்னுமே அவங்க பக்கத்தில் அப்படியே நெருக்கமாக போகிறாங்க. நீ என்ன உண்மையாவே லவ் பண்ணல, உனக்கு என் மேலே லவ் வரலன்னா அப்புறம் எதுக்காக நீ என்னோட விரலை சீக்கிரட்டாக ரகசியமாக பார்க்குற அப்படின்னு கிம்மு சொல்லவும், ரெண்டு உடனே ஹே நீ என்ன சொல்கிற அப்படின்னு சத்தமாக கத்துறாங்க. நான் அந்த மாதிரியெல்லாம் பார்க்கலையே, பண்ணலையே, நான் அந்த மாதிரியெல்லாம் பார்க்கலையேன்னு சொல்லவும், நீ அப்படி தான் பார்க்குற, ஏன்னா அது ரொம்பவே நல்ல ஃபீலாக இருக்கும்ல, உனக்கு தெரியும் தானே, அது ரொம்பவே நல்லா இருக்கும்ல, அதனால தானே நீ என்ஜாயுமே பண்ணுற, இல்லைன்னே சொல்லு பார்க்கலாம், உனக்கு அது பிடிச்சிருக்கு தானே, நீ என்ஜாய் பண்ணுற தானே அப்படின்னு ரெண்டு பக்கத்தில் பிடிச்சி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அப்படியே டச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ரெண்டு, நீ என்ன சைக்கோவா, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுறன்னு சொல்லி கேட்கவும், ஓ அப்படியா, நான் அதை ப்ரூவ் பண்ணவா அப்படின்னு கிம் இன்னுமே ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டச் பண்ணுறாங்க. இதை நீ உணர்றியா, இந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு உன்னால் ஃபீல் பண்ண முடியுதான்னு சொல்லி ரென்னோட ஷோல்டர்லேருந்து அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக டச் பண்ணி ரென்னை ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ரென்னு ஒவ்வொரு நேரமும் சும்மா இருக்கும்போதும் கிம்மு தான் அவங்கள தூண்டி விட்டு ரென்னை ஃபீல் பண்ணியுமே வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரென்னால் இப்படி சும்மா இருக்க முடியும், ஸோ எல்லாத்துக்குமே ரெண்டுமே அலோவ் பண்ணுறாங்க. இப்போவும் புரியுதா உங்களுக்கு இந்த சேட்டெல்லாம் எங்கேருந்து வருது,
எல்லாம் கிம்மு பண்ணுற வேலை தான். கிம் அப்படி ரின்னை இன்னுமே பக்கத்தில் நெருக்கமாக அந்த டேபிள்லையுமே அப்படி தூக்கி வச்சு ரின்னை கிஸ் பண்ணுறாங்க. அவங்க செஸ்ட்டில் அப்படி கிஸ் பண்ணும்போது ரின்னுக்கு ரொம்பவே ஃபீலாக இருக்குது. ரின்னை ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. கிம்மு ரின்னோட ஃபேஸையுமே பார்த்துக்கிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் நமக்கே தோணுது, என்னடா இவங்களுக்குள்ள ரொமான்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்னும் இந்த எபிசோடை முடிக்கலையே அப்படின்னு நினைக்கும்போது கரெக்டாக டைரக்டர் அந்த எபிசோடை அதோட முடிச்சுமே விட்டுட்டாங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போது யாராச்சும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அந்த சீனு அந்த ரொமான்ஸு அதோடு முடிஞ்சிடும். இந்த டைரக்டருக்கு வேறு வேலையே இல்லை போல். இன்னும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க? எபிசோடே முடிஞ்சு போச்சு, கிளம்புங்க. நானுமே கிளம்புறேன். அடுத்த எபிசோடில் எதுவும் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணலாம், ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.